பொதுவாவே வயதாகும் போது எச்சில் சுரக்கிறது குறையுங்க. அது மட்டும் இல்லாம பிபி சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதன் பக்க விளைவா எச்சில் சுரக்கிறது குறையும். எச்சில் சுரக்கிறது குறையும் போது பற்கள்ல சொத்தைகள் உருவாகிறது அதிகரிக்கும். அதுவும் முக்கியமா பற்களோட வேர் பகுதியிலையும் ஈருக்கு அடியிலையும் 2 பற்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளையும் சொத்தைகள் உருவாகிறது அதிகரிக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். நிறைய பற்கள்ல சொத்தைகள், அதனால பற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு தன்னால விழுந்துடுச்சு. மீதி இருக்கிற பற்களுக்கும் வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பற்களையும் இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருது. தாங்க முடியாத வலி, கூச்சம், எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல அப்படின்னு இவங்க நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. டாக்டர், எனக்கு எல்லா பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பல்லு கட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம். பற்களோட வேறு பகுதி வரைக்கும் சொத்தைகள் பரவி இருந்தது. இவங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திடும். 5 நாட்கள்ல இவங்களுக்கு புதிய ஆரோக்கியமான பிக்சட் பற்களை பொருத்திடும்.